ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் நாளைக்கு தன்னுடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதுங்க. இது அதிமுக வட்டாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் எதிர்பார்ப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கிடைச்சிருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக முதல்வர் விஜய் நாளைக்கு தன்னுடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு நாளை அமைச்சர் பதவி வழங்குறதுல இருந்து முதல்வர் விஜய் பின்வாங்கி இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இதன் பின்னணியில முக்கிய 2 காரணங்கள் பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிபெரும் கட்சியாக மாறியிருந்தது. இதை அடுத்து காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்டுகள் விசிகா இந்தியன் யூனியன் முஸ்லிம் கட்சிகளுடன் ஆட்சியை பிடித்திருந்தாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டளித்தாங்க. அதிமுக தற்போது 2ஆக பிரிந்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 பேர் இருக்காங்க. இவர்களில் முதல்வர் விஜயின் அரசுக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க. அதே நேரத்தில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தது. இதனால் சட்டசபையில் தாவேகாவின் பலம் 144ஆக அதிகரித்திருந்தது. இதற்கு கைமாறாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணிக்கு 5 அமைச்சர் பதவிகளை வழங்க விஜய் திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில தான் நாளை விஜய் தனது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. மானிய கோரிக்கைகள் நடைபெறும். இதனால் அதற்கு முன்பாக அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய விஜய் முடிவும் செய்திருக்காரு. தற்போது முதல்வராக விஜய் இருக்காரு. அவருடன் 9 பேர் அமைச்சர்களாகவே இருக்கின்றனர். தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை முதல்வருடன் சேர்த்து மொத்தம் 35 பேர் வரை இடம் பெறலாம். இன்னும் 25 இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில நாளை அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய விஜய் முடிவெடுத்திருக்காரு. இதுல அதிமுகவை சேர்ந்த 5 பேர் வரை அமைச்சர்களாக பதவி ஏற்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் தற்போது அதிமுகவினருக்கு இடமளிக்க விஜய் தயங்குவதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னணியில 2 முக்கிய காரணங்களும் இருக்கின்றன. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தகுதி நீக்கம் தொடர்பான அச்சம். அதாவது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அவர்களின் பி ஃபார்ம் இலை சின்னத்தில் போட்டியிட தேவையான விண்ணப்பம் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதோடு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் குருடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமித்தார். அவர் விஜய் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் தகவல் அனுப்பியிருந்தார். ஆனால் அதனை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியின் எம்எல்ஏக்கள் கேட்கவில்லை. விஜய்க்கு ஆதரவாக சட்டசபையில் ஓட்டளித்தாங்க. கொறடா உத்தரவை மீறினால் அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அந்த வகையில் 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது சட்டசபை சபாநாயகராக தாவேகாவின் ஜே.சி.டி. பிரபாகர் இருக்கார். இதனால் அவர் தகுதி நீக்கம் செய்ய தவறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் செல்லலாம். அப்படி செல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வர அதிக வாய்ப்புள்ளது. இதனால் 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இந்த வேளையில் அமைச்சர் பதவியை முதல்வர் விஜய் வழங்கினால் அது அவருக்கு அவ்வப்பெயரை ஏற்படுத்தலாம். அது மட்டுமின்றி வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் அவரது செயலை கண்டிக்க கூட வாய்ப்புள்ளது. இதனால் விஜய் தயக்கம் காட்டுகிறார். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவினரை
தீமுகவினரை அமைச்சரவையில் சேர்ப்பதை தவிகவிற்கு ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்த்தால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்க்க மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது பற்றி எங்களின் ஆதரவை தவிகவிற்கு போதும், வேறு சிந்தனை எதுவும் வேண்டாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்காங்க. இதனால் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இவர்களின் ஆதரவை இழக்க வேண்டாம் என்று விஜய் நம்புகிறார். இதனால் நாளைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கும் முடிவில் இருந்து விஜய் பின்வாங்கியுள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதோ குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரிகள் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரப்படுவதாக பேச்சுக்களும் அடிபட்டிருந்தது. இந்த நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் இது குறித்து பேசியிருப்பது கவனத்தை பெற்றிருக்கிறது. முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தவிக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. குறிப்பாக திமுக, அதிமுக கட்சிகளை ஓரம் கட்டி வரலாறு படைத்திருந்தது. இருப்பினும் தனித்து ஆட்சி அமைக்க முடியவில்லை. எனவே காங்கிரசும் இடதுசாரிகளும் ஆதரவு கொடுத்தனர். பின்னர் விஜய் முதலமைச்சராகவே பதவியேற்றார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க நடந்த விவகாரங்கள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன. பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. தவிக 108 தொகுதிகளில் ஜெயித்திருந்தாலும் விஜய் 2 தொகுதியில் ஜெயித்ததால ஒரு தொகுதி கணக்கில் வராது. அதேபோல தவிகவின் திருப்பத்தூர் எம்எல்ஏ வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் இருக்கிறது. எனவே அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியாது என்று நீதிமன்றம் சொல்லிவிடாது. இப்படியாக தவிக பலம் பார்த்தீங்கன்னா 106 என இருக்க காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் 2+2, விசிக 2, ஐயுஎம்எல் 2 என 13 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தது. இது பெரும்பான்மையை நிரூபிக்க போதுமானது. இருப்பினும் அதிமுகவின் ஒரு தரப்பினர் விஜய்க்கு ஆதரவளித்து ஷாக் கொடுத்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி ஆதரவு அளித்திருந்தனர். இப்படி ஆதரவு கொடுத்தவர்களுக்கு எம்எல்ஏ பதவி வழங்கப்படும் என்ற பேச்சுக்கள் அடிபட்டன. இதனை இடதுசாரிகள் கடுமையாகவே எதிர்த்தனர். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அதிமுகவின் ஒரு பிரிவினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் எனில் எங்களின் ஆதரவு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வோம் என்று கூறிவிட்டார். இந்நிலையில் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இடதுசாரிகளின் நிலை ஒன்றுதான். சிபிஎம், சிபிஐ, விசிக ஒரே நிலையை தான் எடுத்திருக்கிறோம். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து நாங்கள் வெளியில் இருந்து விஜய்க்கு ஆதரவு அளித்தோம். அதேபோல இன்னொரு தேர்தலுக்கான வாய்ப்பை உருவாக்கிவிடக்கூடாது மற்றும் ஆளுநர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருந்தோம். எனவே எங்கள் ஆதரவே அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். சிலர் எங்கள் ஆதரவை நிர்பந்தம் என்றும் குடைச்சல் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறியிருக்கிறார். எங்கள் ஆதரவே போதும், வேறு சிந்தனைகள் வேண்டாம் என்ற அதிமுகவினரை பற்றித்தான் வீரபாண்டியன் பேசியிருக்கார். சிபிஐ இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது கவனத்தை பெற்றிருக்கிறது.